கோவை தடாகம், பன்னிமடை, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக உணவு தேடி களமிறங்கும் ஒற்றை காட்டு யானை வேட்டையன் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக விவசாயி வேலுமணி மற்றும் நடைபயிற்சிக்கு சென்ற நடராஜனை தாக்கி கொன்ற இந்த யானையை பொதுமக்கள் விரட்டி பிடிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். இதையடுத்து வனத்துறை முத்து, சுயம்பு ஆகிய கும்கி யானைகளை கொண்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டது. எனினும் கும்கி யானைகளுக்கு மதம் பிடித்ததால் அவை பொள்ளாச்சி முகாமிற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. தற்போது சின்னத்தம்பி கும்கி யானை கொண்டு வந்து வேட்டையனை கண்காணித்து வருகிறது. சமீப நாட்களாக ஊருக்குள் வராமல் இருந்த வேட்டையன் மீண்டும் கிராம பகுதிகளில் உணவு தேட துவங்கியுள்ளது. வீடுகளில் சேமித்து வைத்துள்ள அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தேடி விவசாய பயிர்கள் மற்றும் கால்நடை தீவனங்களை நாசப்படுத்தி ஆவேசமாக சுற்றித் திரிகிறது. இதனிடையே நேற்று முன்தினம் இரவு தடாகத்திலிருந்து துடியலூர் செல்லும் சாலையில் வேட்டையன் சாலையில் நடமாடும் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மீண்டும் அச்சத்தில் உள்ளனர். வனத்துறையினர் வேட்டையனை வனப்பகுதிக்குள் விரட்ட தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்.